என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க புரியா? நானே 3 ஆப்பு படிச்சு விட்டு செம்பிளி ஆட்டை வாங்கி விட்டுட்டு 4 ஆட்டை வாங்கி விட்டுட்டாங்க. அந்த ஆட்டா முழுக்க கூட்டுறதுக்கும் சரியா போகுது. அந்த ஆட்டை மேய்க்கிறதுக்கு 8 மணி நேரம் சரியா போகுது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சொல்ற? வந்தினா அந்த ஆட்டா முழுக்க தான் கட்டி அள்ளி கொட்டிட்டு அலையணும். தெரிஞ்சுக்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. உனக்கு விளையாட்டு மாதிரி தெரியுதா? நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற. இதுதான் பதிலானு. இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அழகா? சரி, இன்னே ஒன்று சொல்கிறேன். நல்லா படிச்சிருக்கிற நீ நல்ல வேலைக்கு போய் நல்லா வேலை பார்த்து கட்டிக்க. நீ வந்து என்னை ஆடு மேய்க்கிறவன் கூடலாம் சேர்த்துக்கிட்டு அலைஞ்சின்னா உனக்கு என்ன படிப்புக்கு அழகு? எனக்கெல்லாம் சாணி அல்றதும் குப்பை பொறுக்கிறதும் மட்டும்தான் செட் ஆகும். நீலாம் அங்கே வந்து என் உசுரை வாங்குவ. என்ன சொல்றத கேட்டுக்க, நல்லா புரிஞ்சுச்சா? படிப்பு பட்டம்லாம் பார்த்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காதல் ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க. அது மனசை பார்த்து வர்ற விஷயம். கேட்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? எம்ப்ளாய்மெண்ட் அது இதுங்கிற. நானே படிச்சு 3 ஆப்பங்கிறேன். சும்மாக்கி எம்ப்ளாய்மெண்ட் அது இதுங்க. என்கிட்ட 4 டவுசரு கிழிஞ்சு போனதுதான் கிடக்குது. நானே அதை எடுத்துங்க போய் மாட்டிக்கிட்டாளே. நீ வந்து என்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிற. இதுதான் உங்க பதிலா? இல்ல, உங்க மனசுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீங்க அதை மறைக்கிறீங்க. வேற என்ன காரணம்? ஆடு மேய்க்கிற இடத்துல வேற 4 பேர். இதுல வேற ஊடால வந்து 5ஆவதா பூந்துக்கிட்டுனா நான் என்னத்த சமாளிக்கிறேன்? இரு வாரேன், 2 நிமிஷத்துல வந்து போடுறேன். இரு.